உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் தரக்கூடிய அற்புத பலன்கள் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய மேன்மைகள் உங்களுக்கு கிரக நிலைகளால் எப்படி இருக்குன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். கடகராசியை பொறுத்தவரையிலையும் மற்றவர்களுக்கு என்ன தேவைன்ற அளவுக்கு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவீங்க, ரொம்ப அக்கறை எடுத்து எல்லாத்தையும் பார்ப்பீங்க, ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரீதியிலேயே கடகராசிக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பெரிய பிரகாசமான எதிர்காலம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களை சுற்றி ஒரு பெருங்கூட்டமே உருவாக போகுதுன்றது அர்த்தம். அந்த லெவலுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு ராசி. அது மட்டும் இல்லை, எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் தான் நம்பர் 1ன்ற அளவுக்கு அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிடுவீங்க. அதுலேயும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் வளைஞ்சு கொடுத்து அந்த குடும்பத்தை அழகாக கொண்டு வந்து தன் கூட பிறந்தவங்களையும் சரி, தன்னை பெற்றவர்களையும் சரி, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது மட்டும் அல்லாமல் அவர்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை கூட அழகாக சரி செய்து ஒரு நல்ல கிளாரிட்டிக்கு கொண்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் மிகச்சிறந்த ஆற்றல் கொண்டவங்க. அதுவும் குறிப்பாக மன ரீதியிலையும் சரி, சிந்தனைகள் ரீதியிலையும் சரி, ரொம்ப அக்யூரேட்டாக இறங்கி செயல்படுவீங்க. அது உங்கள்கிட்ட அது அட்வான்டேஜான யோசனை உங்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு கடந்த அஷ்டமசனியினால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. அதுதான் முடியக்கூடிய தருணங்களாக இருந்துட்டாலும் ஒரு புறத்தில் அதை தாண்டி நாம் அடுத்த ஸ்டேஜில் அடி எடுத்து வைக்கிறோம்னு நினைக்கும் பொழுதும் அந்த மன உளைச்சல்கள் இருக்குது. ஏன் இருக்குது, எதனால் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி. ஆனால் அந்த குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறது மிக ட்ராபேக்காக உங்களுக்கு அமைஞ்சிடுச்சு. அந்த ட்ராபேக்னால் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு ட்ராப் ஆகிட்டே இருக்குது. 99% ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஃபைனல் 1% பிரேக் ஆகுது. இந்த காலகட்டங்களில் ஒரு கட்டட ரீதியில் ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை உங்களுக்கு தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு கட்டிடமோ உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஆனால் அதற்குரிய முயற்சிகளை எடுத்தால் ஏதோ ஒரு விதத்தில் தடையாகுது. அது மட்டும் இல்லை, சொந்தம் பந்தம் உறவினர்களுக்காக நிறைய நல்லதை செஞ்சீங்க. ஆனால் அவர்கள் தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை கைவிடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கடந்த காலகட்டங்கள் இருந்தது. இதனால் நிறைய மன அழுத்தங்கள், அதுவும் குறிப்பாக விரும்பியவர்கள், தன்னை பிடிச்சவங்க, தன்னை சார்ந்தவங்க, தனக்கானவங்கன்னு நினச்சவங்களே தன்னை புரிஞ்சிக்காமல் சில விஷயங்களில் விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு சூழல், மீண்டும் இணையக்கூடிய காலகட்டங்கள் இருக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதற்குரிய ஒரு அருமையான காலகட்டங்களாக மாறப்போகுது. இந்த ஏப்ரல் மாதத்தில் சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு உச்சநிலையை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு மீனத்துக்கு வரக்கூடிய அருமையான காலகட்டங்கள். அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்குறார். அப்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியை குரு பார்க்குறார். அது ஹைலைட்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி சூரியனையும் குரு பார்க்குறார். அது பெரிய லெவலில் திருப்பங்கள் உருவாக்கிடும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்களை கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டங்களை இது மாறும். 9ஆம் இடத்திற்கு அதிபதி உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி இயல்பு நிலைக்கு வரக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கிய நிலைகளில் சில மாற்றங்கள் பிறக்கும். அதே தந்தைக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகும். மேற்கொண்டு திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய லெவலில் கை கொடுக்கக்கூடிய நேரமாக இது மாறும். அந்த லெவலுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புத காலகட்டங்களாக இருக்கும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு எதிர்பார்ப்புகள், திருமண ரீதியிலையும் சரி, அவர்கள் வேலை தொழில் சார்ந்த ரீதியிலும் சரி, கல்வி வரைக்குமே ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எதுவுமே கடந்த காலகட்டங்களில் கை கொடுக்கலையன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அது இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. அது இப்போ உங்களுக்கு முழுமையாக சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. கஷ்டப்பட்டு செய்த திருமண ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த மன வருத்தத்திலிருந்து மீண்டும் வெளியில் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த கடகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த ரீதியில் அது என்னன்னே தெரியல, ஆரம்பத்திலிருந்து ஒரு சில பாதிப்புகள், ஒரு சில மன அழுத்தங்கள், இனம் புரியாத வழி வேதனையும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருந்துக்கிட்டே இருந்தது. அதற்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு வருடமே உங்களுக்கு மாறப்போகுது. அந்த வருடத்தில் பெரிய லெவலில் சில கிரக பயிற்சிகள் இருக்குது. அது அடுத்த காணொலியில் அதை பற்றி நாம் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். அதை சார்ந்த வெற்றிக்குரிய ஒரு அற்புதமான ஒரு படியை அந்த
உங்களுக்கு அமைய போகுது. இது ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள். முயற்சிகளை பலப்படுத்துங்க. ரொம்ப நாளாக கடன் கட்ட முடியல, கடன் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வித்தாவது அவங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சிருப்பீங்க. பட் அதுக்கு விற்கவும் முடியாமல், எதையும் செய்ய முடியாமல், எங்கே நமக்கு எதில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்களை கூட நம்மளை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களோன்ற ஒரு பயம், பதட்டம், குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த குழப்பங்களிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களாக இது மாறும். அப்பேற்பட்ட ஒரு அற்புத நிலையில் நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது. முயற்சிகள் பலப்படுத்தினாலே போதும், உங்களுடைய கடின உழைப்பு கிடைக்கக்கூடிய அருமையான வரப்பிரசாதமாக இது இருக்கும். மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. யார் யார் எல்லாம் உங்களை கண்டு அலட்சியமாக பார்த்தார்களோ அவர்களே உங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய நிலைமைகளை உண்டாக்கிடும். ஆரோக்கிய ரீதியில், உங்களுடைய உடல் ரீதியில் சில பிரச்சனைகள், இந்த வாத சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ப்ளஸ் இந்த நீர் கோக்கக்கூடிய இந்த ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யூரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், இந்த ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுத்துருந்துருக்கும். அதிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த அருமையான ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு டிசைட் ஆகி அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கும். அது மீண்டும் இணையக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும். பிடிச்சவங்க விலகி போனவங்க கூட வந்து இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சூரியன் உச்சமடைகிறார். அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கூட உண்டாகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல தருணமாக இது இருக்கும். வெளிநாடு முயற்சிகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் பிறக்கும். இத்தனை நாட்களாக நீங்கள் மிஸ் பண்ணினது, இழந்தது, நீங்கள் ரொம்ப மன ரீதியில் மன உளைச்சலுக்கு ஆளானது, இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். முயற்சிகளை பலப்படுத்தினாலே உங்களுக்கு பெரிய லெவலில் திருப்பங்கள் உருவாகும். அது மட்டுமல்ல, திடீர் அதிர்ஷ்டம் இந்த இடத்துல இருக்குது, திடீர் யோகம் இந்த இடத்துல இருக்குது. அது எந்த விதத்தில் உங்கள் கை சேருன்றது, அது உங்கள் தொழில் ரீதியோ உங்கள் வேலை சார்ந்த ரீதியிலையோ ஏதோ ஒரு விதத்தில் பெரிய லெவலில் டாப் லெவலில் நீங்கள் ரீச் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்தினாலே போதும், 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. மேலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம், திசா புத்திகளும் மிக அவசியம். அப்போது ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய ராசி அதாவது கடகராசி இருந்துட்டாலும் உங்களுடைய லக்னம் ஒருவேளை இந்த லக்னம் வந்து மீன லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த மீன லக்னத்துக்கு மன உளைச்சலை கொடுத்துரும், தேவையில்லா கடன் சுமைகளை உண்டாக்கிடும். அதே நேரத்தில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் அந்த ரிஸ்க் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். மற்றவர்கள் செய்த தப்புக்கு நீங்கள் கடனாளியாகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைகள் உருவாயிடும். இப்பேற்பட்ட நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவீங்க. அப்போது இந்த காலகட்டங்களில் ஒரு லக்னத்தை பொறுத்து பல விஷயங்கள் மாறுபடக்கூடிய நிலை. இதுவே ஒரு ரிஷப லக்னமாக இருந்துருச்சுன்னா அது டாப் லெவலில் வேலை செய்யும், உயர்தர வளர்ச்சியை உண்டாக்கிடும், ஹை லெவலில் உங்களுக்கு பலன்களை கொடுத்துரும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த ஜனன ஜாதகத்தை கொண்டு தான் அது எல்லாத்தையும் நீங்கள் எடுக்க முடியும். அது மட்டும் அல்ல, இந்த சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்து சில பலன்கள் மாறுபடும். இந்த குருவோ இந்த சனியோ அப்புறம் இந்த சூரிய பகவான் இவர்கள் எத்தனை பரல்களோடு அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரு வேளை 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துருச்சுன்னா ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் வேலை செய்யும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், பெரிய லெவலில் மாற்றங்களும் மாறுதலும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறிடும். அதுவே 4க்கு கீழே 3, 2, 1, 0 ஆகிடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களுக்கு ஆளாக்கிடும், தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாக்கிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. அதே நேரத்தில் பிள்ளைகள் கூட நம்ம பேச்சை மீறி எந்த விதத்திலையும் செயல்படக்கூடாது. அவர்கள் எந்த முடிவுகளையும் நீங்கள் இல்லாமல் அவங்க எடுத்துடக்கூடாதுன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கு பஞ்சமஸ்தானம் ரொம்ப முக்கியம், 5ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். அந்த 5ஆம் பாவம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அப்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுத்திங்கன்னா அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமான நிலைக்கு கொண்டு போயிடும். ஆக
நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் தான். உங்கள் ஜனன ஜாதகம் மிக அவசியம். மேலும் அதை கண்டு 100% சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.